கர்ணண்ணா, பிரீத்தா அண்ணி அவங்களோட பெஸ்ட்டை செஞ்சாங்க. ஆதாரத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்கண்ணா. குவைட் ஸ்ட்ரேஞ்சில் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ரூஃப்ஸையும் எல்லா ஆதாரத்தையுமே நட்டாஷா கொண்டு வந்தான்னு நினச்சேன் என்னை காப்பாற்ற. ஒரு நிமிஷம் பிருத்வி. கோர்ட்ல என்னென்னமோ நடந்தனால உங்ககிட்ட கேட்க முடியல. உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி அடிபட்டது? என்னாச்சு? நான் பிரீத்தாவை என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன். என் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பிரீத்தாவுடைய வண்டியால எனக்கு அடிபட்டுருச்சு. என் பலவீனத்தை சாதகமா பயன்படுத்திட்டா அந்த பிரீத்தா. என்னை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டா. ஆனா கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டு எல்லார்கிட்டையும் நான் தான் குற்றவாளின்னு. நான் அப்படி என்ன பண்ணேன்? அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அப்படி இருந்தும் பிரீத்தா எதுக்கு இப்படி பண்ணா? நான் என்னைக்கு அவளை மன்னிக்க மாட்டேன். மோஸ்ட் டிஸ்கஸ்டிங். வண்டி சாவியை கூட இந்தாங்க. வாங்க வீட்டுக்கு போகலாம். கிருத்திகா வாமா போலாம். அம்மா, பிருத்விக்கு மெடிக்கல் ஹெல்ப் தேவை. நான் இவரை கிளினிக் கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன், சரியா? நீ இல்லை, நீ வேற வண்டியில் வா. இந்த வண்டி ஃபுல் ஆயிடுச்சு. வாங்க. ஷர்லன், இந்தாம்மா, நீ டிரைவ் பண்ணி உங்களை கூட்டிட்டு போ. You know what? நான் உங்களை மாதிரி ஒரு வெக்கம் கெட்டவளை இன்னி வரைக்கும் பார்த்ததில்ல. உங்க கண்ணுல கொஞ்சமாவது வெக்கம் தெரியும் நான் நினைச்சானா இல்ல. 1% வெக்கம் கூட உங்க கண்ணுல இல்ல. ஷேம். வாங்க பிருத்வி. ஆட்டோ நிறுத்துங்க. எங்க போணும் மேடம்? கிரிக்கெட்டர் கரண் சார் வீட்டுக்கு போகணும். போலாம் மேடம், உட்காருங்க. இல்ல, சேம்பூர் போகணும். அக்கா வீட்டுக்கு வராங்களா? ஏன் கரண் மாமா வீட்டுக்கு போகல? போலாண்ணா. தேங்க்யூ சோ மச் நதாஷா. இன்னைக்கு உன்னாலதான் கரண் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கான். ஆனா உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இதெல்லாம் நீ எப்படிமா பண்ண? அத்தா ஒன்னு சொல்லுவாங்கல்ல, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். நான் இதை ரொம்ப நம்புறவ. சொல்றத மட்டும் இல்ல, செஞ்சும் காட்டுவேன். அண்ட் லைக் பிரீத்தா, அவ என்னெல்லாம் சொன்னா. அவ இப்படி பண்ணுவா, அப்படி பண்ணுவா, கரணை இப்படி காப்பாத்துவா, அப்படி காப்பாத்துவான்னு. ஆனா அவ எதுவுமே செய்யல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவ எதையும் செய்யணும்னு நினைக்கல. அவ ரொம்ப கேர் பண்ற மாதிரி காட்டிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா அவ உண்மையாலுமே அப்படி இல்ல. எங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற டிஃபரன்ஸ் அதுதான். உண்மையை சொல்லணும்னா அது என்ன பண்ண போறோம், என்ன பண்ணலான்னு நிறைய யோசிச்சேன். அது எப்படி கரணை தப்பிக்க வைக்கிறதுன்னு நினைச்சேன். ஆனா இதை செய்ய போய் ஒரு நிமிஷம் என் உயிரே போயிடுமோன்னு கூட நினைச்சேன். டு பி ஆனஸ்ட், நான் என் லைஃப்லயே முறை ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன். செஞ்சுதானே ஆகணும். சான்ஸே எடுக்கலன்னா, ரிஸ்க் எடுக்கலன்னா கரணை எப்படி காப்பாத்துறது? அதான் எதையும் யோசிக்கல. செஞ்சுக்கிட்டே இருந்த எல்லாம் தானாவே நடந்தது. அப்புறம் எல்லா பிளானும் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சது. அட் தி எண்ட் கரண் தப்பிச்சிட்டான். ஆக்சுவலாக கர்ணண்ணா பிரீத்தானியும் சந்தீப் பேசினதை ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்படியா? உங்ககிட்ட இருக்கா? எங்க காட்டு. இருக்கு. நான் தான் சொன்னேன்ல அண்ணி. போதும்டா ப்ளீஸ். தேங்க் காட், ஃபைனலி பிரீத்தாவோட உண்மையான முகத்தை கரண் பார்த்துட்டான். தேங்க்ஸ் அலாட்.
நீ வேற வண்டியில் வந்துட. இந்த வண்டி ஃபுல் ஆயிடுச்சு. வாங்க. அண்ணா, என்ன என்ன பண்றீங்க? கரண், நீங்க கோர்ட்ல இருந்தீங்கல்ல, அப்ப இவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாரு. ரொம்ப பெயின்ல இருந்தாரு. அப்ப உங்ககிட்ட வரணும்னு நினைச்சாரு. சாரி டு சே, நான் இவரை தடுக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவாரு. ஐம் சாரிப்பா. ஐம் சாரி. நான் பண்ண ப்ராமிஸை நிறைவேற்ற முடியல. உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் எதுவுமே செய்யல. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, எப்பவுமே என் கூட இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, எல்லாத்துக்கும் எனக்கு துணையா இருப்பேன்னு சொன்னீங்க. அப்பா, ஐ நீட் யூ டுடே. எனக்கு நீங்க தேவைப்பா. ப்ளீஸ் சீக்கிரமா குணமாயிடுங்க. ஐ மிஸ் யூ. I miss you every day, every minute, every second. Please சீக்கிரமா குணமாயிடுங்க. என்னாச்சு பாட்டி? இன்னைக்கு நீங்க என்ன பார்த்து சந்தோஷப்படாத மாதிரி தெரியுது. அட இல்லம்மா, உன் பாட்டியோட வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு நாள் என்னைக்குமே வராது. வாய்ப்பே இல்ல. என்னோட குழந்தை பிரீத்தாவை பார்த்து நான் சந்தோஷப்படாம இருப்பேனா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கரண் ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டான். நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனா கஷ்டமாவும் இருக்கு. அதான் எல்லா கிரெடிட்டையும் அந்த நட்டாஷா எடுத்துட்டு போயிட்டாலே. அட அதனால என்ன? யாருக்கு பேரு கிடைச்சதுங்கிறத யோசிக்காதீங்க. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல. என்கிட்ட இருந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் எங்க காணாம போச்சுன்னே தெரியல. நான் தனியாளா இருந்திருந்தேன்னா கரணை விடுதலை கூட பண்ணிருக்க முடியாது. அட்லீஸ்ட் அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா ப்ரூஃப்ஸையும் கலெக்ட் பண்ணிருக்கா. அதனால்தான் இன்னைக்கு கரண் ஜெயில இருந்தே வெளியே வந்திருக்கான். நீங்க அப்படி யோசிங்க.
ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ சொன்னா நான் ஸ்வீட் செஞ்சு ஏரியா ஃபுல்லா கொடுத்துட்டு வரேன். ஆனா மனசுக்கு ஏதோ சந்தோஷமாவே இல்லை. அதாவது இது எவ்வளோ பெரிய சந்தோஷம், ஆனா அதை என்னால உணரவே முடியல. ஏன்னா நீங்க ரொம்ப ஓவரா யோசிக்கிறீங்க. ஒவ்வொரு தடவையும் இது இம்பார்ட்டன்ட் இல்ல. எந்த யுத்தத்துல நம்ம போராடிட்டு இருக்கோமோ அதுல நாம தான் ஜெயிக்கணுமா என்ன? சில நேரத்துல சில விஷயங்களை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். நாம என்ன நினைச்சோமோ அதுவே நடந்துருச்சுல. சரி, இதெல்லாம் விடுங்க. அப்புறம் தண்ணி மட்டும் தான் குடுப்பீங்களா? சூடா டீ கிடைக்காதா? சரிம்மா, இதை கொண்டு வரேன். பாட்டி, நான் போய் கொஞ்சம் கை கால் அலம்பிட்டு வரேன். பிரீத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறா. ஆனா இந்த சந்தோஷத்தோட அவ கண்ணுல லேசா ஒரு வருத்தம் இருக்கே, அது சொல்லிடுச்சு. அவ மனசுல ஒரு பெரிய புயல் வீசிட்டு இருக்கு. தன்னை பத்தியும் கரணை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கா. இதை உனக்காக தான் கொண்டு வந்தேன். ஃபைனலி நீ எனக்கு தனியா கிடைச்சிட்ட. ஐ நோ. பாட்டி, ராக்கி ஆண்டி, கரீனா ஆண்டி யாரும் என்ன விடவே இல்ல. எப்படி விடுவாங்க? எல்லாரும் என்னால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா நான் அவங்களோட செல்ல பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்ல. இன்ஃபேக்ட் உன்னோட இமேஜையும் நான் கொஞ்சம் ஹை ஆக்கிட்டேன். இல்ல, ஐ அம் வெரி ஷூர் நீ ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவ, ரைட்? நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேனா இல்லையா, தட்ஸ் none of your concern. உன்னுடைய கன்சர்ன் என்னவா இருக்கணும்னா, உன்னுடைய டைம் முடிஞ்சு போயிடுச்சு. நீ என்கிட்ட பிச்சை கேட்ட, ரெக்வஸ்ட் பண்ண, கெஞ்சின. நீ ராத்திரி மட்டும் என்ன வீட்டுல தங்க விடுன்னு கேட்ட. நான் உனக்கு பெர்மிஷனும் கொடுத்துட்டேன். ஆனா இப்ப உன்னுடைய டைம் முடிஞ்சு போயிடுச்சு. என்ன உன் மேல் மாடி காலியா என்ன? வார்த்தை அளந்து பேசு, புரிஞ்சுதா? நான் உன் பேக வாசல்ல வச்சிருக்கேன். நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எடுத்துட்டு போயிட்டே இரு. இப்பதான் புரிஞ்சுது. கோர்ட்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் பிருத்வி கிட்ட நீ பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். மறுபடியும் நீ என்ன நினைச்ச? பிரீதா பிருத்விய கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்ததுக்கு காரணம் அங்க நடந்த ஆக்சிடென்ட் நினைச்சியா என்ன? இல்ல, நீ ஒரு விஷயத்த நம்பிக்கிட்டு இருக்க. அதாவது பிருத்வியோட கார் பிரீதாவோட காரை பேங்க் பண்ணிடுச்சுன்னு. சோ அதனால
பிரீதா பிருத்விய கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு வந்தா. நோ வே, உண்மையான கதை இது இல்ல. நான் சொல்லவா? பிருத்விக்கு தெரியும் பிரீதா கண்டிப்பா ஏதாவது செய்வான்னு. அதுவும் கரண் நிரபராதி நிரூபிக்க. அவ்வளவுதான். பிருத்வி ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிருத்வி ஃபைண்ட் அவுட்டும் பண்ணிட்டான். பிரீதா கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. அது கரணை நிரபராதி நிரூபிச்சிடும் நினைச்சான். அதோட பிருத்வி தான் குற்றவாளி. சோ உன்னோட பிருத்வி நொந்து போயிட்டான், அதிர்ச்சி ஆயிட்டான். ஆனா நன்றி சொல்லு, நான் அங்க கரெக்ட் டைம்க்கு போனேன். நான் தான் பிருத்வியை காப்பாத்தினேன். நான் தான் உனக்கு ஃபேவர் பண்ணிருக்கேன் ஷெர்லன். நான் என்னெல்லாம் பண்ணேன்? சந்தேஷோட புது வெர்ஷன் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணேன். அந்த ஆதாரம் எல்லாத்துல இருந்தும் பிருத்விய வெளியே கொண்டு வந்தேன். ஒரே கல்லுல 2 மாங்காய். கரணையும் வெளியே கொண்டு வந்தேன், அதோட பிருத்வியையும் காப்பாத்தினேன். அண்ட் இப்போ கரணும் சேஃப், உன்னோட பிருத்வியும் ரொம்பவே சேஃப். அண்ட் இதுக்கெல்லாம் யார் காரணம்? யாரு? யாரு யாரு சொல்லு. நத்தாஷா. எக்ஸாக்ட்லி ரைட். தேங்க்ஸ் டு மீ. ஐ நோ நீ ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு இருப்ப இல்ல? லிசன் ஷெர்லன், என்கிட்ட எல்லா ஸ்ட்ராங் ஆதாரமும் இருக்கு பிருத்விக்கு எகெயின்ஸ்டா. சோ இனிமேல் தப்பி தவறி கூட நினைச்சிடாத. இந்த வீட்டை விட்டு உன்னால என்ன வெளியே அனுப்பவே முடியாது. இல்ல தப்பி தவறி கூட ஹாரிஸ் பண்ண முயற்சியே பண்ணிடாத. இல்லைன்னா என்ன ஆகும்னா நான் கிளம்பிடுவேன். ஆனா உன்னோட பொண்ணு பேபி என்னாவா? அவன் வாழ்நாள் முழுக்க ஜெயில கிடப்பான். புரிஞ்சுதா? அதனால நான் இப்ப இருந்து என்ன சொல்றனோ அதை மட்டும் செய். அதோட உன்னோட எல்லைய மீறாத. ஏன்னா இப்ப என்னன்னா, இப்ப எல்லாமே என்னோட கையில தான் இருக்கு. நீங்க 2 பேரும் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க. யூ கெட் தட்? அப்புறம் ஷெர்லன், லிவிங் ரூம்ல என் பேக கொண்டு போய் வச்சல, அதை என் ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிடு. என்னாச்சு? உன் காதுல விழுகல? என்னோட பேக லிவிங் ரூம்ல இருந்து என்னோட ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிடு. புரிஞ்சுதா? முதல்ல நான் அந்த பிரீதா கூட போராடிட்டு இருந்தேன். இப்போ அந்த லிஸ்ட்ல இந்த நட்டாஷாவும் சேர்ந்துக்கிட்டா. பிரீதா கண்ணா, இந்தா இங்க பாரு, உனக்கு டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தா குடி. தேங்க்யூ. அக்கா, பாட்டிக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல. என்ன தேவையில்லாம சந்தேகப்படுறாங்க. பாட்டி. ஆமா ஆமா, இவ என்ன சொல்றா தெரியுமா? அன்னைக்கு ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, அந்த நட்டாஷா கரனுக்கு ரொம்ப க்ளோஸா வந்து அவனோட டான்ஸ் ஆட, அவனை பிரீத்தாவை விட்டு விலக்கி அவனுக்கு க்ளோஸா வர முயற்சி பண்ணா. அப்போ ஸ்ருதி அப்புறம் ஜானகி இவங்க தான் அவங்கள பிரிச்சாங்க. சரி, இப்படிதான் நடந்துச்சு. நடந்துச்சா? அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப பிரச்சனை தானே. அவளோட சுயநலத்துக்காக என்ன வேணா செய்வா. கரனுக்கு க்ளோஸா போய் உன் இடத்த பிடிக்கிறதுக்காக கண்டிப்பா அவ தான் சதி பண்ணிருப்பா. ஆனா என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. என்ன இருந்தாலும் அவனால அப்படி செஞ்சிருக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, நாம அவளுக்கு நன்றி சொல்லணும். அவ கரனை காப்பாத்திருக்கா, அவனை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்திருக்கா. நாம அவளுக்கு ஆரத்தி எடுக்கணும். சும்மா சொல்லல, உண்மையா ஆரத்தி எடுக்கணும். அம்மா, நீங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் தான், நீங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்களோ அது உண்மை இல்ல. நீங்க ரொம்ப ஓவரா யோசிக்கிறீங்க. இவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. எப்பவுமே எல்லாத்தையும் சேரவ நான் மட்டும் தானா? என்ன அர்த்தம்? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஒரு ஆள் தான். சாரி, எல்லாத்தையுமே சேரவங்கக்கா. ஐ மீன், இந்த சந்தேஷம் சிக்க வைக்கிற பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க பாருங்க. அத நான் என்ன சொல்றது? உங்களை தவிர இதை வேற யாராலையும் செஞ்சிருக்க முடியாது. ஐயோ, அந்த சமீர் மாறு வேஷம் கூட போட்டான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண. அந்த பிளான் மொத்தமா ஃபிளாப் ஆவற மாதிரி இருந்தது. அதுக்குள்ள நீங்க உள்ள வந்து மொத்த பிளானையும் பக்கமா ஹேண்டில் பண்ணிட்டீங்க. பிளானை ஃபிளாப் ஆக விடல. எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம அந்த சந்தீஷோட கன்ஃபெஷனை ரெக்கார்ட் பண்ணா அது. அக்கா ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு விஷயம் எதுவும் புரியல. நாம அந்த சந்தீஷோட கன்ஃபெஷனை ரெக்கார்ட் பண்ணப்ப அது எவ்வளவு நேச்சுரலா ரெக்கார்ட் பண்ணோம். நம்ம ரெக்கார்ட் பண்றது அவனுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கிட்டோம்ல. ஆனா அந்த நட்டாஷா கோர்ட்ல சந்தீஷோட கன்ஃபெஷனை ரெக்கார்டிங் காட்டினப்போ அதுல அந்த சந்தேஷ் ஃபேஸ் டு ஃபேஸ்
கேமரா முன்னாடி நின்னு எல்லாத்தையும் கிளி மாதிரி சொல்றத சொல்லிட்டு இருந்தானேக்கா. அதுலதான் எனக்கு கொஞ்சம் டவுட் வருதுக்கா. எனக்கு எதுவுமே புரியலக்கா. அக்கா ஒருவேளை நட்டாஷா சந்தீஷ்க்கு பிரைட் பண்ணி அவனை பத்தி அவளுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி நீ கன்ஃபஸ் பண்றதுதான் பெட்டர்னு சொல்லிருப்பாளா? இல்லனா ஒருவேளை நட்டாஷா நீ எனக்கு கன்ஃபெஷன் கொடுத்துட்டனா நான் உன்னை சேவ் பண்ணி ஊரை விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்லிருப்பாளா? அப்படிதான்க்கா நடந்திருக்கும். அக்கா உங்களுக்கு தான் தெரியும்ல, சந்தேஷ் ஆளை காணும். அவன் யாருக்குமே கிடைக்கலக்கா. காணும்க்கா. அட உனக்கு ஒன்றும் ஆகல இல்லம்மா? என்னாச்சுமா? இப்ப பரவாயில்லையா? நான் நல்லதா இருக்கேன். அக்கா என்னோட டிடெக்டிவ் மூலம் இப்ப கூட சொல்லிட்டு தான் இருக்கு. அந்த நட்டாஷா தான் நம்மளோட எல்லா ஆதாரத்தையும் திருடிருக்கா. அவ சந்தேஷ பிளாக்மெயில் பண்ணிருக்கா எனக்கு தெரியும். ஏன்னா கோர்ட்டுக்கு அவ வரதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு அவளுக்கு எதுவுமே தெரியாதேக்கா. ஆனா திடீர்னு அவ இன்ஃபேக்ட் நாங்க கோர்ட்டுக்குள்ள போகும்போது அவ எங்க கூட தான் இருந்தா. எங்க பக்கத்துல இருந்தா அப்படிதான் போனா. ஆனா நாங்க கோர்ட்டுக்கு போனப்போ அவ அந்த இடத்துல இல்ல.